ஏசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பிறரை ஏற்றுக்கொள்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 29. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். And rose up and thrust him out of the city and led him unto the brow of a hill whereon their city was built, that they might cast him down headlong. Luke chapter 4 verse 29. என கண்மானவர்களே, இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்திலிருந்து போதிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருந்தவங்க அவர் மேல் கோபம் கொண்டு அவரை தங்களுடைய பட்டணம் அமைந்திருக்கிற அந்த மலை உச்சியிலிருந்து தள்ளி விட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். இது ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவையும் அவரது வார்த்தைகளையும் பிரசங்கத்தையும் அவங்க ஏத்துக்கல. அதனால கோவப்பட்டு இந்த காரியத்தை செய்தார்கள். இன்றைக்கு நாம் பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். என கண்மானவர்களே, இங்க இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஊருக்கு, நாசரேத் ஊருக்கு போகிறார். போனவர் என்ன பண்றாருன்னா, ஜெப ஆலயத்துக்கு போறாரு. போயிட்டு அவரு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு. அதுல ஒரு குறிப்பிட்ட பேசேஜை வாசித்துட்டு என்ன பண்றாருன்னா, ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசுவை பிடிக்காமல் போகிறது. காரணம் அவருடைய வார்த்தைகள். அப்படி அவர் என்ன சொன்னார்னா, பைபிள்ல இருந்து, அதாவது பழைய ஏற்பாட்டுல இருந்துதான் அவர் பேசுறாரு. நம்ம அந்த முன்னாடி இருக்கிற அந்த வசனத்துல மாஸ்டா தெரியும். அவர் யாரை பத்தி பேசுறாருன்னா, எலியாவை குறித்தும் எலிசாவை குறித்தும் பேசுகிறார். அதாவது அவர் என்ன கொண்டு வரார் அப்படின்னா, எலியா வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்ல அநேக விதவைகள் இருந்தார்கள், அநேகம் பேர் கஷ்டப்பட்டார்கள். ஆனாலும் எலியா அவர்களிடத்திற்கு அனுப்பப்படவில்லை. மாறாக ஒரு புறஜாதியான ஒரு கைம்பெண் இடத்திற்கே அவர் அனுப்பப்பட்டார். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அவரை குறிப்பிடுகிற காரியம், நாகமானை எவ்வாறு தேவன் எலிசா மூலமாக அற்புதமாய் குணப்படுத்தினார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு தொழுநோயானது குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேலர்ல நிறைய பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க. ஆனா அவங்களுக்கு தேவன் அற்புதம் செய்யவில்லை. மாறாக எலிசா எங்க அனுப்பப்படுறாரு? நாகமானுக்காக. இத இயேசு கிறிஸ்து ஜனங்கள்கிட்ட சொன்ன உடனே இம்மிடியேட்டா அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ பிடிச்சதோ பிடிக்கலையோ போதனையை கேட்டுட்டு இருந்தவங்க, ஜெப ஆலயத்துல இருந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பயங்கரமா கோபம் கொண்டு அவரை கொல்ல வகை தேடுகிறார்கள். என கண்மானவர்களை, இன்றைக்கு நாம் நம்மை சாராதவர்களிடத்திலே தேவன் இடைப்படுகிறார் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்றோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் தலைமுறையாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல. ஆனா ஒரு மாற்று சமுதாயத்தை, மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு மனிதன் வருகிறான், இவனுக்கு தேவன் அற்புதம் செய்கிறார் அப்படின்னா அதை நம்ம நிறைய இடத்துல சொல்லவே மாட்டோம். அதை மூடி மறைக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம். என கண்மானவர்களை, இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நம்ம போய் யோசித்தோம் அப்படின்னா, நான் இத்தனை வருடமாக என் தகப்பனுடைய தகப்பன் நான் எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், எங்கள் மூலமாக தேவன் பயங்கரமா கிரியை செய்கிறாரு. ஆனாலும் எங்களை காட்டிலும் இன்றைக்கு என்னை சேராத ஒருத்தர், அவர் மேபி வேற ஒருத்தரா, வேற சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்கலாம், வேற மதத்திலிருந்து வந்தவரா இருக்கலாம், அவரை தேவன் என்னை காட்டிலும் அதிகமாய் பயன்படுத்துகிறார், அவருக்கு அற்புதம் செய்கிறார். அவரை கொண்டு அற்புதம் செய்கிறார்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவனா? ஈவன் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரனா இருக்கலாம், இன்னும் பல பல அற்புதங்களை செய்கிற, கனிகளை கொடுக்கிற ஒரு பர்சனா இருக்கலாம். இருந்தாலும் தேவனுடைய அந்த மகத்துவமான காரியம் என் மூலமாய் அல்ல, என்னை சார்ந்தவர்கள் மூலமாய் அல்ல, யாரோ ஒருத்தர், ஒரு தேர்ட் பர்சனால நடக்குது அப்படின்னா அதை நான் மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறேனா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இங்க யூதர்கள் அதைத்தான் செய்யறாங்க. ஜெப ஆலயத்துல எல்லாம் வேதத்துல வல்லுநர்கள் தான், வேதம் தெரிந்தவர்கள் தான், தேவன் செய்த அற்புதத்தை பார்த்து வாசித்து கேட்டு எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு நடக்கிறவங்க தான். ஆனாலும்
இங்க இயேசு கிறிஸ்து பிற ஜாதியினரை, அதாவது யூதர் அல்லாத ஜனங்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை கொண்டு வந்ததை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு அன்பானவர்களே, இவங்களை பார்த்துதான் சொன்னாரு இயேசு கிறிஸ்து, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. அப்படியானால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு நம்ம குற்றம் சொல்லலாம் அவங்கள. அதை போலத்தான் என்னுடைய உள்ளார்ந்த அனுபவம் இருக்கிறதா? அல்லது இயேசு கிறிஸ்துவின் அன்பனாலே கழுவப்பட்ட நான், இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறரையும் எல்லாரையும் என் சகோதரனாய் சகோதரியாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாய், ஒரே பிள்ளைகளாய் நீங்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. அநேக நேரத்துல நாங்க அதை மறந்து போகிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ள பல வகையான அந்த வேற்றுமைகளை, பல ஏற்றத்தாழ்வுகளை நாங்களாக திங்க் பண்ணிட்டுப்பா அதன்படி நடக்கிறோம். உலகத்துல இருக்கவனுக்கும் எங்களுக்கும் அநேக நேரத்துல வித்தியாசம் இல்லாத அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நடக்கிறத நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆவியானவரே, இதெல்லாம் மாற எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயம் மாற ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.